வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சீம்பாலை வச்சு சூப்பரான பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சீம்பால் ரொம்ப சத்தானது. அதை நம்ம சுவையாக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் இந்த சீம்பாலை வடிகட்டி ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் தூசி இதெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாம். இது மாடு கன்று போட்டு நம்மளுக்கு ஒரு 5 நாள் வரைக்கும் இந்த சீம்பாலுன்றது கிடைக்கும். சீம்பால் வச்ச கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு கெட்டியாயிரும், எல்லோ கலரில் இருக்கும். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிடலாம். கல் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டே நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடணும். இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு எனக்கு. ஏன்னா தண்ணி ஃபுல்லாக வற்றுறதுக்கு 1/2 hour டைம் எடுத்துச்சு. இப்போ நல்லா திரண்டு அந்த பால் வந்துடும். இப்போ இந்த தண்ணி கொஞ்சமாக வற்றுனதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிறணும். சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சீம்பாலோட வாசனையே துளி கூட இல்லாமல் நல்ல பால்கோவா டேஸ்ட்டுக்கு சூப்பராக வந்துடும். நம்ம சீனி போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி வெளியேற ஆரம்பிக்கும். அந்த தண்ணி எல்லாமே வற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். தண்ணி ஒரு துளி கூட இல்லாமல் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட நம்ம சேர்த்து இறக்கிடலாம். சீம்பால் ரெடி ஆயிரும். சத்தான சுவையான சீம்பாலில் செஞ்ச பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்களுக்கு சீம்பால் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி பால்கோவா மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.